அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த உறவுகளே, நேயர்களே, நண்பர்களே, இன்றைய பாடமும் சென்ற பாடத்தின் தொடராக அமைகிறது. அது குறிப்பாக ஒரு விடயத்தை நாம் பார்த்துட்டாங்கால போவோம். ஒருவருடைய நிலைப்பாட்டில் அகீதாண்டு வரக்குள்ள முதலாவது அல்லாஹு தாலாவை ஒருமைப்படுத்துகிற விடயத்தில் தெளிவாக இருக்கிறது அகீதாவுடைய பாடத்தில் முதன்மையாக அமையும். ஃபிக்ஹில் மிக முக்கியமாக அமைவது அவர் முகல்லிதாக இருந்து எந்த மதுஹபை சார்ந்தவர் என்று வந்தால்தான் அவருடைய பிரச்சனைக்குரிய தீர்வை லேசாக அடையலாம். இது மிக முக்கியம். இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க பொதுவாக மக்களிடத்தில், அல்லாஹ் ரசூலை பின்பற்றணுமா இல்லாட்டி இமாம்களை பின்பற்றணுமா என்று கேட்கக்குள்ள பொதுமக்கள் எடுத்த உடனே நடுத்தரமான சிந்தனை உள்ளாக்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ரசூலை தானே பின்பற்றணும், ஏன் இமாம்களை பின்பற்றுவாங்க, அவங்க யார் என்றெல்லாம் யோசிக்க துவங்குவாங்க. அந்த அவங்களுடைய நிலையிலிருந்து அந்த யோசனை பொதுவாகவே நியாயமான யோசனை. ஏனென்றா தமிழ் வசனம் அல்லாவை பின்பற்றதா ரசூலை பின்பற்றதான்ற வசனம், அல்லாஹ் ரசூலை பின்பற்றதா இமாம்களை பின்பற்றதா என்ற வசனம் அது அந்த மக்கள் அந்த யோசனைக்கு வருவதற்குரிய நியாயம் அந்த வசனத்தில் இருக்குது. ஆனால் உண்மைத்தன்மை அதில் இல்லை. இந்த தமிழ் வசனத்தில் இல்லை, உண்மைத்தன்மை இருக்குது. இந்த தக்லீத் என்ற அரபு சொல்ல இந்த ஃபிக்ஹ் உசூலுல் ஃபிக்ஹில் என்ன கருத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி அந்த கருத்து மக்களுக்கு தெரிஞ்சால் ஒரு நாளும் மக்கள் யாரும் குழம்ப மாட்டாங்க, தடுமாறி போக மாட்டாங்க. அப்போ தக்லீத் என்றால் என்ன கருத்துண்டா, அத் தக்லீத் அஹ்து கவுலில் கைரி மின் கைரி மஅரிஃபத்தி தலீலிஹி வயல்சமு கைரல் முஜ்தஹித். அப்படின்னா தக்லீத் என்றால் என்ன, ஒரு இமாம்ட ஒரு சொல்ல அடுத்தவருடைய ஒரு சொல்ல கூற்றை அடுத்தவரின் கூற்றை ஆதாரம் அதுக்குரிய ஆதாரத்தை அறியாமலேயே எடுத்துக்கொள்வது. அடுத்தவர் நான் ஒரு சட்டம் ஒத்தட்ட போய் கேட்குறோம், அவர் இது கூடுமா கூடாதா ஹராமா ஹலாலான்னு கேட்கக்குள்ள ஹராம் இல்லை ஹலால் ஜாயிஸ் முபாஹன்னு சொன்ன உடனே அதுக்குரிய ஆதாரங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளாமலேயே கூடாதானே விட்டுடுவோம் என்று அந்த சொன்ன உடனே ஆதாரத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் எடுக்கிறதுக்கு தான் தக்லீதுன்னு சொல்கிறது. அப்போ ஒருத்தர் சொல்கிறத ஆதாரத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் அவரோட முடிவை எடுக்கிறதுக்கு தான் தக்லீதுன்ற வார்த்தை பாவிக்கிறது. அது இல்லாமல் பின்பற்றுதல் என்ற கருத்தை கொண்டு வந்து அல்லாஹ் ரசூலை பின்பற்றுவது சிறந்ததா இமாம்களை பின்பற்றுவது சிறந்ததா என்றதுக்கு இந்த தக்லீத் என்ற வார்த்தையை பொருத்துவதில் நியாயம் இல்லை. எனவே இந்த தக்லீத் என்றது அதாவது முஜ்தஹிதாக ஒருவர் இருந்து அவர் ஒரு சட்டத்தை சொல்கிறாரு, அந்த சட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சட்டத்துக்குரிய ஆதாரங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தான் தக்லீத் என்று சொல்கிறது. சரி, இந்த தக்லீத் என்றது முஜ்தஹித் இல்லாதவர்கள் எல்லாம் இமாம்களுடைய அந்த முடிவுகளை எடுத்து செயற்படுதல் என்பது முஜ்தஹித் இல்லாத எல்லாருக்கும் அவசியம். அதாவது ஏற்கனவே சொன்ன ஒன்று முஜ்தஹிதாக இருக்க வேண்டும் அல்லது முகல்லிதாக இருக்க வேண்டும். முஜ்தஹிதுண்டா அந்த குறிப்பிடப்பட்ட குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் இந்த அடிப்படையை வச்சு கொண்டவர் என்ன செய்வார், சட்டங்களை இயற்றக்கூடியவராக இருப்பார். அவர் இன்னொரு ஆளாக பின்பற்ற மாட்டார். ஆனால் முஜ்தஹித் இல்லாதவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு முஜ்தஹித் சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டும். ஒரு முஜ்தஹித் ஒரு சட்டத்தை சொல்கிற நேரத்தில் அந்த சட்டத்துடைய ஆதாரங்களை ஆழமாகவோ மேலோட்டமாக தெரியாமல் சட்டத்தை எடுத்து செயற்படுவதற்குத்தான் இந்த தக்லீத் என்ற வார்த்தை பாவிக்கப்படும். இதோட இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்கிறான், அதாவது பிஷர்த்தி தபையுனி சிஹத் இஜ்திஹாதிஹி, அவருடைய இஜ்திஹாத் சரியானது தான் என்றதை ஆய்வு செஞ்சு விளங்கி கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும், அவருடைய அந்த சொல்ல எடுத்து செயற்பட வேண்டும்.
அப்போ என்னன்னு சொன்னால், பொதுவாக ஒரு முஜ்தஹிதாக இருந்தால் இவர் சரியான முறையில் இஜ்திஹாத் செய்கிறார் தானா என்று பொதுவாக அந்தந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் நம்பகமானவர்கள் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க. இவரை எடுக்கலாம், எடுக்க இயலாது என்றுவாங்க. அப்போ அதை ஆய்வு செய்து இவர் முஜ்தஹிது தான் என்றதை விளங்கி அதுக்கு பிறகு அவர் சொல்கிற முடிவை நாங்கள் எடுத்து செயற்பட வேண்டும். இதுக்கு தான் தக்லீதுன்னு சொல்கிற இல்லாமல் அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு இமாம்களை பின்பற்றுவோம் என்ற கருத்து ஒரு நாள் இதுக்கு இல்லை. நாம் இந்த இடத்த சொன்னது தான் அதுக்குரிய கருத்தாக இருக்குது. இரண்டாவது இன்னொரு விடயம்தான், இப்போ யாருடைய கருத்தை எடுக்கிறோம்? முஜ்தஹிதுடைய கருத்தை எடுக்கிறோம். முஜ்தஹித் என்று சொல்லக்குள்ள அவர் யாராக இருப்பார், யாராக இருக்க வேண்டும் என்றால் அதையும் மிக தெளிவாக அழகாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. முஜ்தஹித் என்று சொல்லக்குள்ள முதலாவது எல்லாருக்கும் இஜ்திஹாத் செய்ய இயலும் என்ற தலைப்பொன்றில் பலரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள பொதுவாக வஹாபிச உலமாக்கள் எல்லாருமே அந்த எல்லாரும் முஜ்தஹிதீன்கள் இஜ்திஹாத் செய்யலாம் என்ற தலைப்பில் அவங்க இருப்பாங்க. உண்மையிலே அந்த நிலைக்கு ஒருத்தர் இருந்தால் இஜ்திஹாத் அந்த நிலையில் உள்ள ஆக்களுக்கு செய்யலாம். இஜ்திஹாத் செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதில் அவர் நிரப்பமான ஒருவராக இருந்தால் இஜ்திஹாத் செய்ய இயலாது, செய்ய வேண்டாம், செய்கிறது பிள்ளைண்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல இயலாது. ஆனால் அந்த விடயங்களை கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். முதலாவது என்னென்னா, ஒருவருக்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து சட்டத்தை இயற்றுவதற்கு தேவையான போதிய அறிவு திறன் அவர்கிட்ட முதலாக இருக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய அந்த கருத்துக்களை சரியாக விளங்குகிற திறமை அவர்கிட்ட இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னால பாதிக்கப்பட்ட ஹாஸ், ஆம், அல் முஹஸ்ஸஸ், அல் நாசிக் வல் மன்சூக், அதே போல் அல் முஜ்மல், முபையன், இந்த விடயங்கள் எல்லாம் சரியாக அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த தெரிஞ்சிருந்து அதே நேரத்தில் குர்ஆன் அல்லது ஹதீஸ் அல்லது இவைகளுக்கு இடையிலான இந்த நுசூசலுக்கு இடையில் அவர் பார்த்து கொண்டு போகக்குள்ள தண்ட சிந்தனையில் நுசூசலுக்கு இடையில் மாறுபாடுகள், முரண்பாடுகள் இருப்பதாக தென்படுற நேரம் அதனை சீர் செய்வதற்கு தேவையான அடிப்படை அறிவு அவரிடத்தில் இருத்தல் மிக முக்கியம். இது நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் சரியாக இருந்தால் அவருக்கு தாராளமாக இஜ்திஹாத் செய்யலாம். இந்த விடயங்கள் நாங்கள் உள்ளடக்கக்குள்ள முதலாவது பார்ப்போம் என்னென்ன தேவை ஒரு முஜ்தஹித் ஆகிறதுக்கு. முதலாவது அவருக்கு தேவையான விடயம் லுகா அல் அரபியா, அரபு பாஷையை நன்கு கற்று தேர்னாலாக இருக்கணும். நஹ்வு தெரிய வேண்டும், சர்ஃப் என்று சொல்லுவோம், உருவியல், இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தால் அரபு பாஷையில் ஓரளவு இருக்கிறாள். திக்கி தடுமாறி அறையும் குறையுமாக வாசிக்கிற ஆக்களுக்கெல்லாம் இஜ்திஹாத் கிட்டையும் வரையலாது. அதில் துறை போய் அரபில் இந்த கருத்துக்கு இந்த சொல்லுக்கு இதுதான் உள்ளக கருத்துன்றதை விளங்குவதற்குரியவர் அவர் இருத்தல் முதலாவது விஷயம். ஏண்டா குர்ஆன் சுன்னா ரெண்டும் தனி அரபு பாஷையில் தான் அமைஞ்சிருக்குது. அரபு பாஷையில் இருந்து தான் அவர் அந்த இஜ்திஹாதை செய்யலாம். தமிழ் பாஷையில் அல்லது வேறு பாஷையில் இருந்து கொண்டு அந்த வேறு மொழிபெயர்ப்பை வாசிச்சுட்டு அல்லது மொழிபெயர்ப்பை வாசித்தாக்கள் சொன்னதை கேட்டுட்டு இவர் இஜ்திஹாத் செய்ய துவங்கினார்னு சொன்னால் எல்லாம் என்ன செஞ்சிடும், பிள்ளையாக போயிடும். இரண்டாவது விஷயம், குறிப்பிட்ட ஒரு ஆயத்தில் இவர் இஜ்திஹாத் செய்ய நினைக்கிற அந்த ஆயத்தில் அல்ல அது சம்பந்தமான ஹதீஸ்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விளக்கம், அதுக்குரிய கருத்து, அந்த ஆயத் சம்பந்தமான முழு விளக்கத்தையும் அவர் விளங்கி இருக்கிறது மிக முக்கியம். விளங்கினால்தான் இந்த ஆயத்துகள் எந்த தலைப்புக்குள்ளாக நிற்குதுன்றது அவர் அடையாளம் காணுவார். அதுக்கு பிறகுதான் இஜ்திஹாத் அவரால் செய்து முடிவுக்கு வருவதற்கு அது துணையாக இருக்கும். அது விளங்காம போனால் அவர் பல பிழைகள் விடுறதுக்கு காரணமாக இருக்கும். அது விரிவாக அங்கே நான் போக இல்லை, அடுத்ததுக்கு வரும். மூன்றாவது விஷயம் என்னென்னா, இந்த உசூல் அடிப்படையான விதிமுறைகள் அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ குர்ஆன் சுன்னாவுக்கு போகக்குள்ள
ஒரு சட்டத்தை அவர் எடுக்க போகிறாருண்டா அதுக்கு தேவையான அடிப்படைகளுடைய அறிவு அவரிடத்தில் முழுமையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படை அறிவெல்லாம் இருந்தால் தான் எடுக்கிற சட்டம் சீராக ஒழுங்காக அமையும். அடுத்தது சட்டங்கள் பேசக்கூடிய சட்டத்திட்டங்கள், அது அல் அஹ்காம், அந்த சட்டங்களை ஹுக்கும்களை சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் அல்லது நபிமொழி ஹதீஸ்களை சரியாக அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் ஒரு இறையச்சம் உள்ளவராக, தக்வா உள்ளவராக, அதாவது அடுத்ததாக விசுவாசம் கொண்டவராக, ஈமான் உள்ளவராக, அல்லாஹ்வை பயந்த ஒருவராக அவர் இருக்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்படியெல்லாம் இருக்கிற ஒருவர் இஜ்திஹாத் செய்யலாமாண்டா தாராளமாக செய்யலாம், வேண்டாம்னு யாருக்குமே தடுப்போட இயலாது. ஆனால் இந்த இடத்துல நான் பார்ப்போம், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இந்த வஹாபிச உலமாக்கள் செய்கிற இந்த இஜ்திஹாதை நாங்கள் இந்த சொல்லப்பட்ட விடயங்களோட ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம். இவங்களுடைய இஜ்திஹாதை சொல்கிறதுக்கு முன்னால் இவங்க சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பார்த்தால் அல்லது முன்வைக்கிற அந்த ஹதீஸை எடுத்து பார்த்தால் பலரும் அதில் வாசிப்பில் உச்சரிப்பில் புலவிடுறதை நாங்கள் பார்க்குறோம். எல்லாரும் இல்லை, சரியாக வாசிக்கிற சரியாக உச்சரிக்கிறார்கள் இருக்கிறார்கள் இல்லைன்றதில்லை. ஆனால் பொதுவான விடயத்தை நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு ஹதீஸை வாசிக்கக்குள்ள அந்த ஹதீஸை எப்படி அரபு இலக்கண அமைப்பில் வாசிக்க வேண்டுமோ அதை நாங்கள் காணவே கிடைக்காது. இந்த நிலையில் இருந்து கொண்டு 4 மதாஹிபுகளை சேர்ந்த ஃபுகஹாக்கள், அவங்க ஃபுகஹாக்கள் யார்? அவங்க தான் அதாவது லுகால் அரபியாவில் அவங்க சரளமாக பேசி துறை போன ஒரு நிலைக்கு வந்த அந்த இமாம்கள், அவங்க வாழ்ந்ததும் நுபுவத்துடைய காலத்தோடு ஒட்டின காலம், சிறந்த 3 நூற்றாண்டுக்கு உள்ளால வாழ்ந்தார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவர்களை போய் இந்த மேல் சொல்லப்பட்ட தகமத்திறமும் ஒன்றுமில்லாமல் அறகுறையாக இருக்கக்கூடியவர்கள் மிக காரசாரமாக விமர்சிக்கிறது என்பது அதாவது ஆக ஒரு பிழையான பகுதி. அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய மார்க்கத்தை கேட்டு வழிபடுதுன்றது அதோட பெரிய ஒரு பயங்கரமான நிலை. எனவேதான் மேல் நான் சொன்ன விடயங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்தால் முஜ்தஹிதாக அவர் இருப்பார், இல்லாட்டி அவர் முகல்லிதாக இருப்பார். முகல்லிதுன்னா என்ன நாங்கள் சொன்னோம், அதுதான் முஜ்தஹித் சட்ட முடிவை சொல்லுவார், அந்த சட்டத்தை எடுத்து கபூல் செஞ்சு செயற்படுறதுக்கு சொல்கிறது தான் தக்லீதுன்ற வார்த்தை. இல்லாமல் அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு இமாம்களை பின்பற்றுவோம் என்ற கருத்தில் அது பாவிக்கப்படுறது இல்லை. 3வது ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வாரோம், அதுதான் இந்த இமாம்கள் சம்பந்தமாக, குறிப்பாக இந்த 4 மத்ஹபுகள் சம்பந்தமாக என்ன நிலப்பாட்டில் உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்குறது மிக முக்கியம். இதில் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக அழகாக சில விடயங்கள் சொல்கிறாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லா வாழ்ந்தது ஹிஜ்ரி 676ஆம் ஆண்டு அவங்க வஃபாத்தான காலம். இப்போ 670 சொல்லக்குள்ளேயே நுபுவத்துடைய காலத்தில் இருந்து, அதாவது முதல் சிறந்த நூற்றாண்டிலிருந்து 300 வருடங்களாக பிறகு அவங்க சொல்கிற அந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரௌதத்து தாலிப் என்ற தனது கிதாபில் அன்னாசுல் யௌம கல் முஜ்மிஈன அலா அன்னஹு லா முஜ்தஹிதல் யௌம் ஃபலவ் மனஅனா தக்லீதல் மாதீன லதரக்னா அன்னாஸ ஹயாரா. நான் இன்றைக்கு அவன் சொல்கிறான், இப்போ 600 சொல்கிறான், 676ஆம் ஆண்டுக்கு முன்னால் சொன்ன விஷயம் தான் இது. அவன் சொல்கிறாங்க, இன்றைக்கு முஜ்தஹித் என்ற ஒருவருமே இல்லை என்ற நிலைக்கு மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வந்தது போல ஒரு நிலை தான் இன்றைக்கு நிலை. அதாவது இன்றைக்கு துனியாவில் முஜ்தஹித் யாருமே இல்லை என்ற நிலைக்கு மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டார்கள் போன்று இருக்கிறது என்றாங்க. சரி, கடந்த காலத்தில் வந்த முஜ்தஹிதீன்கள் இமாம்களை பின்பற்ற, இமாம்கள் சொன்ன வழி சட்டத்திட்டங்களை நீங்கள் எடுத்து செயற்பட வேண்டாம் என்று நாங்கள் தடுத்தால் என்ன நடக்கும்? ல தரக்ன நாஸ ஹயாரா,
மக்களை கொண்டு போய் நாங்கள் குழப்பத்தில் விட்டு விட வேண்டி வரும், மக்கள் தடுமாறி போயிடுவாங்க, தடுமாற்றத்தில் மக்கள் விட வேண்டி வரும் என்று அவங்க சொன்னாங்க. இந்த ஒரு விடயத்தை நான் கொஞ்சம் பார்க்கக்குள்ள உதாரணத்துக்குண்டே பார்ப்போம். இந்த தக்லீத் இமாம்கள் சொல்வதை கேட்க தேவையில்லைன்னு போன இந்த சமூகம் உலகத்தில் எந்தெந்த நாடுகள் இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் எல்லா நாடுலையும் குழப்பவாதிகள் பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 4 இமாம்கள் 16 நூற்றாண்டுகளை கடந்திருக்கிறாங்க. குழப்பவாதிகள் பேரை அவங்க யார்கிட்டையுமே வாங்க இல்லை. அந்த 14 நூற்றாண்டுகளும் இஸ்லாத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காக கபூல் செய்தது இந்த 4 மதுஹபை மாத்திரம்தான். இது இல்லாமல் வேறு மதுஹபுகள் இருந்தன. ஆனால் இருந்த எல்லா மதுஹபும் குறுகிய காலத்தில் அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. அதை பாதுகாத்து அதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இல்லாமல் போய் அதை படித்த உலமாக்கள் எல்லாம் இல்லாமல் போய் குறைஞ்சி இல்லாமல் போனோடனே மிஞ்சி இந்த நாளும் தான் உலகத்தில் எல்லா பிரதேசத்திலையும் கபூலாகி 14 நூற்றாண்டுக்கு பிறகு முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த 4ல் ஒரு மதுஹபுக்கு உள்ளானதான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த விடயம் இமாம் அல்-ஹாஃபிஸ் அல்-ذهبி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சியரு அலாமின் நுபலான்ற கிதாப் இருக்குது. அந்த கிதாபில் அவங்க சொல்கிறாங்க, நீண்ட ஒரு தலைப்பில் பேசி கொண்டு வராங்க. அதாவது வேறு வேறு மதம் இருந்துட்டு எல்லாம் போன கதையை சொல்லி கொண்டு வராங்க. அதில் சொல்கிறாங்க இப்படி உண்டு, லம் யப்கல் யௌம இல்லா ஹாதிஹில் மஸாஹிபுல் அர்பஅத்து. இன்றைக்கு இந்த 4 மதுஹபர் மாத்திரம்தான் இருக்குது, இதை தவிர வேறு மதுஹபே இல்லை. இவங்க இதை சொல்லக்குள்ள இமாம் ذهبி ரஹிமஹுல்லாஹ் இதை அவங்க சொல்லக்குள்ள ஹிஜ்ரி 748ஆம் ஆண்டு அவங்க வஃபாத் ஆகினாங்க. கிட்டத்தட்ட 748 வஃபாத் ஆவாங்க. அவங்க சொல்கிறாங்க 4 மதுஹபை தவிர வேறு எந்த மதுஹபுமே இல்லை. وَقَلَّ مَنْ يَنْهَضُ بِمَعْرِفَتِهَا كَمَا يَنْبَغِي. இந்த 4 மதபில் சொல்லப்பட்ட இந்த விடயங்களை கூட முழுமையாக அறிஞ்சு ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள் கூட மிக மிக குறைஞ்சு விட்டார்கள். ஃபக்லன் அன் ஐயக்கூன முஜ்தஹிதன். ஒருவர் முஜ்தஹிதாக ஆகுவது எப்படி போனாலும் அவர் இந்த சொல்லப்பட்ட விடயங்களை விளங்கி அறிஞ்சு தெரிஞ்சு அவர் பெரிய ஒரு சிறந்த ஒருவராக வருவது கூட இன்றைக்கு வந்து உலகத்தில் இல்லாமல் போய் அல்லது மிக குறைஞ்சு போய் விட்டார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இது இமாம் ذهبி ரஹிமஹுல்லாஹ் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் பரிச்சயமான கிதாப் தான் சியரு அலாமின் நுபலான்ற மிக முக்கியமான அவங்களுடைய புத்தகம். சரி, அதே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-ஹாஃபிஸ் ذهبி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் சம்பந்தமாகண்டா அல்-ஹாஃபிஸ் அல்-பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் சம்பந்தமான விஷயத்தை சொல்கிறாங்க. நல்ல விஷயம் உண்டு. இமாம் ஹாஃபிஸ் ذهبி பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் வஃபாத் ஆகினது 458ஆம் ஆண்டு வஃபாத். 458. அவங்க 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், وَلَوْ شَاءَ الْبَيْهَقِيُّ أَنْ يَعْمَلَ لِنَفْسِهِ مَذْهَبًا يَجْتَهِدُ فِيهِ لَكَانَ قَادِرًا عَلَى ذَلك لِسِعَةِ عُلُومِهِ وَمَعْرِفَتِهِ بِالِاخْتِلَافِ. இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடமிருந்த விசாலமான அறிவுத்திறன், கருத்து வேற்றுமை சம்பந்தமான அந்த விசாலமான அறிவாற்றலை பாவித்து அவர்கள் தனக்கென இஜ்திஹாத் செய்து ஒரு மத்ஹபை நிறுவ அவர்கள் நினைச்சிருந்தால் லகான காதிரன் அலா தாலிக், அதுக்கு முழுமையான திறமைகள், ஆற்றல்கள், வல்லமைகள் அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் என்ன செய்யல, அவங்க வந்து முஜ்தஹிதாக இருக்க இல்லை. மாற்றமாக அவர் ஷாஃபி மதுஹபில் ஷாஃபி மதுவை சேர்ந்த ஒருவராகத்தான் வாழ்ந்து மௌத்தாகினார்கள். மிக சிறந்தவர். அவர் பல கிதாபுகள் எழுதிக்கிறார். சுனன் குப்ராவில் துவங்கி அவரோட கிதாப் மிக முக்கியமான பல கிதாப் எழுதினவர். அதாவது ஷாஃபி மஸ்லக்கில் பல்வேறுபட்ட தொண்டு செஞ்சவர். குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சம்பந்தமாக வேறு இடத்துல பேசுவாங்க. எல்லாரும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுக்கு நன்றி கடன் பெற்றவர்கள். ஆனால் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் ஷாஃபி மஸ்லக்கில் உள்ள பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்களுக்குரிய ஆதாரத்தை ஒன்றாக திரட்டின ஒரு பெரிய ஒரு சேவையை செஞ்சவர் என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க.
எனவே இப்படி இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லா அந்த 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அதாவது முதல் 3 நூற்றாண்டோட ஒட்டின அந்த காலத்திலேயே இமாம்களுடைய அந்த கால உருவாக்கம், இமாம்கள் அதுக்கு பிறகு இமாம்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் அதுக்குரிய முழு திறமைகள் எல்லாம் இருந்தும் கூட அவர் முஜ்தஹிதுன்னு சொல்லி தன்னை ஒரு நாளும் அவர் அடையாளப்படுத்த இல்லை. அவர் முகல்லிதாகவே வாழ்ந்து மௌத்தாகி இருக்கிறார். எனவே இந்த தக்லீத் என்று சொல்கிற விடயம் ஒரு நாளும் பிழையான லலாலத்தான வழிகேடான இவர்கள் சொல்கிற மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக கிடையாது. அடுத்த விஷயத்தை பார்க்குறோம். இந்த 4 மதுஹப்களும் உலகத்தில் எந்தெந்த பகுதியில் இருந்திருக்கிறது, உலகத்தில் எந்தெந்த பகுதியில் என்று பார்க்கக்குள்ள குறிப்பாக இந்த 4 மதுஹப்லையும் முதலாவதாக வரக்கூடியதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மதுஹப். ஏனென்றால் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா வாழ்ந்த காலம், 4 இமாமுடைய காலத்தை நாம் கொஞ்சம் விளங்கினோம்னு சொன்னால் என்ன செய்யலாம், அவங்க யாருன்றது கொஞ்சம் விளங்குறது லேசாக இருக்கும். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா பிறந்தது ஹிஜ்ரி 80, வஃபாத்தானது 150. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா 93 பிறந்தார்கள், 179 வஃபாத்தாகினார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா 150 பிறந்தார்கள், 204 வஃபாத். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா 164 பிறப்பு, 241 வஃபாத். இந்த 4 இமாம்களுடைய காலம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த காலத்துக்கு தான் அஸ்ஸலஃபு ஸாலிஹ்னு சொல்கிற காலம், அதாவது சிறந்தவர்கள் வாழ்ந்த காலம், அதாவது பொற்காலம்னு நாங்கள் சொல்லுவோம். முதலாவது சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஅத் தாபிஈன்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களை கண்டவர்கள் தாபிஈன்கள், தாபிஊன்களை கண்டவர்கள் தபுஅத் தாபிஈன்கள். இந்த 4 இமாம்களும் இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு உள்ளான வாழ்ந்து போயிருக்கிறார்கள். அந்த 3 நூற்றாண்டும் பொற்காலம் என்றது எல்லாருக்கும் தெரியும், வேறையாக சொல்லப்பட்ட விஷயம். அது அந்த காலத்தை சேர்ந்தவர் தான் இமாம் அபுல் மஆலி அல் ஜுவைனி என்று சொல்லக்கூடியவர். இவங்க 419 பிறந்து 478 வஃபாத் ஆகினாங்க. இவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, ஷாஃபி மஸ்லக்கில் உள்ள இப்போ சட்டத்திட்டங்களை எல்லாத்தையும் பெரும்பான்மையானவைகளை உள்ளடக்கி அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் உள்ளடக்கி பெரிய ஒரு சேவை செஞ்சாங்க. அங்கிருந்து எல்லா சட்டத்திட்டங்களும் அதாவது தொடர்ந்து வரக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். அது விரிவான பகுதி. இமாமுல் ஹரமைன் ஜுவைனி என்று சொல்லக்கூடியவங்க, அபுல் மஆலி அல் ஜுவைனி என்று சொல்லக்கூடியவங்க மிக முக்கியமானவர். அவருடைய கிதாப் மட்டும் இருக்கும், முஜல்லத் கணக்கில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய சம்பந்தமாக நிறைய எழுதிக்கிறாங்க. அவருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா வேறையாக பரக்கத் செஞ்சு வச்சிருந்தான். அதுதான் அவர் இவ்வளோ பெரிய சேவை செஞ்சு உலகத்தில் கபூலியத்தை பெற்றவர் என்று வேறு எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ அடுத்ததாக இமாமோட காலத்தை நான் சொல்லிக்கொண்டு வந்தோம். அதில் இவர்கள் யார், இன்றைய இந்த வஹாபிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க சொல்லக்குள்ள என்ன சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் சலஃபுகள், சலஃபு சாலிஹீன்கள், சலஃபிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்வாங்க. ஆனால் சலஃபி என்று தங்களை சொல்வதற்குரிய எந்த ஒரு முகாந்திரம் இதுக்குள்ளார இல்லை. ஏனெண்டா ஒன்றோ நாங்கள் எங்களுக்கு சொல்லலாம், 4 மதுஹபில் ஒரு மதுஹபை பின்பற்றி கொண்டு வர ஆளுக்கு என்ன சொல்லலாம், சலஃபி என்று சொல்லலாம். ஏனெண்டா அந்த குறித்த சலஃப் என்று சொல்வதற்குரிய காலகட்டத்தில் தொகுக்கப்பட்ட அன்று இருந்த அந்த சட்டத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பின்பற்றி கொண்டு இன்றைக்கு நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு என்ன செய்யலாம், சலஃபி என்று சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களை பார்த்து சொல்ல இயலுமாண்டா அதுதான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. ஏனெண்டா இவர்களுடைய இந்த சிந்தனை வஹாபிச சிந்தனை, இந்த வஹாபிச சிந்தனை எங்கே போய் தொடருமெண்டா இப்னு தைமியாலேருந்து துவங்கும். இப்னு தைமியா வாழ்ந்தது 728 வஃபாத்து, 661 பிறந்து 728 வஃபாத். இப்போ 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் இப்னு தைமியா. 4 ஃபிக்ஹுகளும் தொகுக்கப்பட்டது முதலாவது 3 நூற்றாண்டில். எனவே இவங்களுடைய இமாம் என்று சொல்லாமல் சொல்கிற அந்த இமாமுக்கு பின்னால் போய் பார்த்தாலும் இவங்களுக்கு சலஃப் என்ற வார்த்தை சொல்ல இயலாது. அடுத்தது இவர்களுடைய மிக முக்கியமான யார், முஹம்மது பின் அப்துல் வஹாப் எடுத்துக்கொண்டா அவர் பிறந்த 12ஆம் நூற்றாண்டில், அதாவது 1115 பிறந்து 1206 வஃபாத் ஆகினார். அப்போ அதுவும் 12ஆம் நூற்றாண்டில் சலஃபின்னு சொல்ல இயலாது. அடுத்து அல்பானி, அவர் மௌத்தாக்கள் இப்போ 2000 ஆண்டு கால 1999 வஃபாத் அவர்.
எனவே இவங்களை ஒரு நாள் இவங்களை போய் என்ன செய்யலாது. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களுக்கு பின்னால் தான் இவர்களுடைய சிந்தனை இருக்குன்றதை நாங்கள் விளங்கணும். அதிலும் குறிப்பாக இவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த இப்னு தைமியா என்று சொல்லக்கூடியவர் பல்வேறுபட்ட பிழைகளை விட்டு அன்று இருந்த உலமாக்களால் கடுமையான விமர்சனங்களுக்கு மறுப்புக்கும் உள்ளாக்கப்பட்டு தௌபா செய்ய சொல்லி வேண்டிக் கொள்ளப்பட்டு தௌபா செஞ்ச எழுத்துல எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அதுக்கு மாறு செஞ்சு அதுக்கு பிறகு சில விஷயம் நடந்த தண்டிக்கப்பட்டது எல்லாமே இருக்குது. ஜெயிலுக்கு போனது வந்து எல்லாம் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் வேறையா பார்ப்போம். இப்போ தலைப்பு அங்கால போயிடும். எனவே நான் சொல்லிக்கொண்டு வந்த தலைப்பில் வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், உண்மையான சலஃப்ன்ற குர்ஆன் சுன்னாவை உள்ளபடி சஹாபாக்கள் விளங்கி சஹாபாக்கள் இடமிருந்து விளங்கி அந்த சஹாபாக்களோட ஒட்டின அந்த பொற்காலத்திலேயே தொகுத்த அந்த சட்டத்திட்டங்களை தான் நாங்கள் எடுத்து செயற்பட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே சலஃபி என்ற பெயருக்கும் நாங்கள் தான் தகுதி. சலஃபு சாலிஹ் என்றது நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய அந்த உலமாக்களோடு சேர்ந்து தான் அந்த சலஃபு சாலிஹ் என்ற விஷயம் இருக்குது. இவங்களுக்கு பின்னால் அது இல்லை என்றது நாங்கள் முதலாக விளங்குவோம். அது இடையில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இவர்கள் பொதுவாக 4 மதம் எடுத்துக்கொண்டால் எந்த சட்டத்தை எடுத்தாலும் எந்த மசாலாவை எடுத்தாலும் அதற்குரிய தீர்வு அந்தந்த மதுஹபில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இவர்களுடைய வஹாபிகளுடைய மதபில் போய் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட எந்த சட்டத்துக்குரிய தீர்வையும் காண இயலாது. அது எப்படி அது இருக்கும்னு சொன்னால், ஏன்டா எங்கள்ட 4 மதமும் தொகுத்து அது 14ஆவது நூற்றாண்டு கடந்து போய்கொண்டிருக்கிற காலம் தான் இது 14 நூற்றாண்டுக்கு வந்திருக்குது. இவங்களுடைய தொகுப்பு நடக்கல நடந்த முழுக்க வரலாற்றில் தொகுக்கப்பட்ட விடயங்களில் அது புல இது புல அது புல இது புல அது வழிகேடு இது வழிகேடு குஃப்ரு ஷிர்க்கு நரகம் என்றதான் இவங்களோட தொழிலாக இருந்துச்சு. அதாவது வரலாற்று நடுகிலுமே இவர்களை போன்ற ஒரு சமூகம் இஸ்லாத்துக்கு உள்ளால இருந்து கொண்டு முஸ்லீம்களை காஃபிர்களாக்கின சமூகம் யாரும் வரல. இந்த வஹாபிகள் தான் அந்த வேலையில் மும்முரமாக இருந்து அவர்களுடைய பின்னணி வேறையாக பேசணும். அவர்கள் தான் முஸ்லீம்களை பார்த்து காஃபிர் குப்ரு அடுத்த ஷிர்க்கு பிதாத்து வழிகேடு நரகம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குரிய தீர்வாக இவர்கள் எடுப்பது வழிகேடு என்று எடுத்துன்னு சொல்லிடுவாங்க, நரகம் சொல்லிடுவாங்க எடுத்த உடனே. உதாரணத்துக்கு அப்படி போனதால் அவன் விளைவு என்னன்னு சொன்னால், சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போய், அதாவது தனி பள்ளி கட்டி போனாங்க. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், கூட்டுதுவா பிதத்தெல்லாம் நரகம்னு சொல்லிட்டு பள்ளி கட்டி போனாங்க. ஆனால் மௌத்தாக அடங்க வாரது பள்ளிகளுக்கு தான் வார. எந்த பள்ளிக்கு வார? இந்த வழிகட்ட பள்ளிகளுக்கு தான் வார. முஷ்ரிக்கீங்கள் கபிரிஸ்தானுக்கு தான் வார. அதே மாதிரி காஃபிர்கள் அடங்கின கபிரிஸ்தானுக்கு தான் அவங்க வார. ஏனென்று சொன்னால் அவங்களுடைய நிலை அவ்வளவுதான். அதாவது அந்த காலம் வரக்குள்ள குழப்புவதே அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். ரமதான் வந்துட்டால் தராவி தொழுகை 8 முந்தி சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ அதுக்குரிய பதில சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற 8க்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுத வாழ்நா முழுக்க நீங்கள் நோம்பில் மட்டும் தொழுகிறீங்களே, ரெண்டெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டிக்கொண்டு போக்குள்ள. அதுக்கப்புறம் சொன்னாங்க தராவி என்ற பேர் இல்லைண்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க தராவி என்ற தொழுகையே இல்லைண்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க எல்லா இரா தொழுகை எல்லாம் உண்டு தான் சொன்னாங்க. தராவியும் உண்டு, கியாமுல் லைல் உண்டு, எல்லாமே உண்டு என்று சொல்லி கொண்டு போனதை நான் பார்த்தேன். சரி, தராவி தொழுகை வழிகேடுன்னு சொன்னாங்க, தான் வழிகேடு நரகம்னு சொன்னாங்க. குல்லு பிதாத்தின் தலாலா வக்குல்லு தலாலத்தின் ஃபின்னார்னு சொன்னாங்க. அப்போ இந்த கொள்கை கோட்பாடாக அவங்கள்ட்ட இருந்தால், முதலாவது அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு நரகவாதியாக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொலைச்ச சொன்ன உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இருந்து பிடிச்சி பின்னால் தொழுத சஹாபாக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக 14 நூற்றாண்டுகள் வாழ்ந்த எல்லாரையுமே நரகத்துக்கு அனுப்பிட்டு இந்த வஹாபிகள் மட்டும்தான் நேரான பாதையில் சொர்க்கத்துக்கு போகிறன்ற சிந்தனை அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது ஜும்மாவுக்கு முன்னால் அதான் சொல்கிற விஷயம், அது பிதாத்து, அது வழிகேடெல்லாம் நரகம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளை திருமணம் முடித்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகம்ண்டா. அவர்கள் சொன்ன அந்த அதான்லேருந்து இந்த 14 நூற்றாண்டுகள் சொல்லக்கூடிய அதான் சொன்ன எல்லாரும் இந்த முழு உம்மத்துமே வழிகேடு எல்லாம் நரகம். அதே மாதிரி பெருநாள் தொழுகை
திடலில் தான் தொலை வேண்டும், வெளியே எங்கேயும் என்ன செய்யலாது, தொலையலாது என்று இந்த பள்ளியில் தொலையலாது என்று சொன்னாங்க. பள்ளியை தொழுதா என்ன, அது வழிகேடு நரகம் என்றா. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு துவங்கி இந்த 14 நூற்றாண்டு வாழ்ந்த பள்ளியில் தொழுத எல்லாருமே நரகம். ஒட்டுமொத்தத்தில் சொர்க்கத்தில் ஆக்களே இல்லை, ஒத்தருமே சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு மிச்சம் ஒரு. ஏன்டா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டாவது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நரகம்னு சொல்லிட்டா இந்த உம்மத்தில் யாரையும் இவங்க சொர்க்கவாசின்னு சொல்றதுக்குரிய வாய்ப்பு கிடையாது, வரப்போது இல்லை. எனவே என்ன இதை குறிப்பிடணும்னு சொன்னால், இந்த பாரதூரமான முடிவுக்கு இவர்கள் வந்து இப்போ என்ன செய்யறன்னு தெரியாமல் எந்த முடிவொண்டையும் அதை சொல்வதாக இருந்தால் எடுத்தோடனே வழிகேடு நரகம் அல்லா தாலா. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, அந்த குனுத்து விஷயமாக சொன்னாங்க, குனுத்தோதுற பள்ளிக்கே போக வேண்டாம் ரெண்டுமே தெளிவாக, அது பிதாத்து வழிகேடு நரகம், பள்ளிக்கு போக வேண்டாம். அதுக்குரிய ஹதீஸ் இருக்குதாங்கால, அதுக்குரிய உமரதி தான் ஓதுனது இருக்குது. உமரதி தாங்க அவங்க தொலைச்சக்குள்ள குனுத்தோதி ஃபஜ்ர் தொலைக்கக்குள்ள பின்னால் சஹாபாக்கள் இருந்து தொழுதார்கள் என்றதெல்லாம் இருக்குது. இருக்கத்தக்க இவர் சொல்ற குனுத்தோதி பள்ளிக்கு போக வேண்டாம்னு சொல்வதாக இருந்தால் அவர்களுக்கு என்ன எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது என்பதை எல்லாரும் விளங்கிக் கொள்ளலாம், தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே இவர்கள் சஹாபாக்கள் நாங்கள் பின்பற்றுறோம், குர்ஆன் ஹதீஸ்ல வந்து நான் பின்பற்றோம்ன்றதுல எந்தளவு உண்மைத்தன்மை இருக்கின்ற விளங்கலாம். நாங்கள் குனுத்தோதினது யாரு, சஹாபாக்கள், பின்பற்ற ரெடி இல்லை. தராவீரோ தொழு வச்சது யாரு, சஹாபாக்கள் ரெடி இல்லை. தொலை சொன்னது யாரு, சஹாபாக்கள், அதையும் தொலைவங்க ரெடி இல்லை. பாங்கு சொன்னது யாரு, உமர் உஸ்மான் அஃபான், அதையும் சொல்ல ரெடி இல்லை. அப்போ இவர்கள் எங்கே சலஃபு சாலிஹ் என்ற எங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாலிஹான ஒரு மனிதராக இல்லாட்டி, உஸ்மான் அஃபான் சாலிஹான ஒரு ஆளாக இல்லாட்டி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சாலிஹான ஒரு ஆளாக இல்லாட்டி, உபய் இப்னு காப் இல்லாட்டி, அதுக்கு பின்னால் ஸைத் இப்னு சாபித் இல்லாட்டி, இது மாதிரியான சஹாபாக்கள் எல்லாம் சலஃபு சாலிஹ் இல்லாட்டி இவர்களுடைய சாலிஹான சலஃபுகள் யார், எங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எந்த உலகத்தில் இருக்கிறாங்க, பூமியில் பிறந்தாங்களா, வானத்தில் இருக்கிறாங்களா, எந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, இவர்களுடைய விபரீதம் வந்து பாரதூரமான விபரீதம், சாதாரண விபரீதம் இல்லை. சரி, நாங்கள் தலைப்பு எடுத்தோம் என்னென்னு சொன்னால், இந்த 4 மதுஹபும் உலகத்தில் எந்தெந்த பகுதியில் பரவலாக இருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது மதம் நான் சொன்னோம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். அவர் தாபிஐ, அவர் வந்து அனஸ் ரலியல்லாஹு அவங்கள கண்ணால் கண்டவங்க. ஏன்னா அவர் தாபிஐ. அவருடைய மதம் வந்து உலகத்தில் பல பிரதேசங்களில் இந்த பரவலாக இருக்குது. குறிப்பாக இந்த மத்திய ஆசியாவில் அவருடைய ஹனஃபி மத பரவலாக இருக்குது நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்தியா துணை கண்டங்கள், பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், அங்கால துருக்கி, ஈராக் போன்ற நாடுகளில் ஹனஃபி மதம் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அங்கே வந்து பரவலாக இருக்குது. இரண்டாவது மாலிக்கி மதுஹப், மாலிக் ரஹிமஹுல்லாவுடையது. அது வந்து ஆப்பிரிக்காவுடைய பகுதியில் இருக்குது. அது மொரோக்கோன்னு சொல்லுவோம், ஜசாயிர், தூனுஸ், லிபியா, இங்கால மிஸ்ர், சூதான், அதே போல் ஜஸீரத் அரபில் வந்து சில இடங்களில் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவோட மதம் வந்து மிஸ்ர், ஷாம், சூரியா, லெபனான், பிலஸ்தீன், உருதுன், அங்கிட்டு ஆசியாவில் இங்கால பக்கம் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பீன், யமன், அங்கால யமன், அதே மாதிரி ஈராக்கில் சில பகுதியில் இருக்குது. அடுத்த ஹனஃபி மதம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சவுதியில் ஹனஃபி மதம் என்று பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஹனஃபி மதம் அவங்க வந்து சொல்கிற மாதிரி பின்பற்றுவது இல்லைன்ற விஷயம் அது வேறையாக அதை எழுதி கொண்டிருக்கிறாங்க. அது சரி. அடுத்த வந்து குவைத்து, கட்டார், இமாராத், எமிரேட்ஸ் எல்லா இந்த பகுதியிலெல்லாம் இந்த ஹம்பலி மதம் இருக்குது. எனவே நாங்கள் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இந்த 4 மதம் தான் முழு உலகத்திலையுமே பூலோகத்தில் எல்லா திசையையும் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 4 மதபில் ஒரு மதம் தான். அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு பகுதியில் ஒரு மதபை பிரபலியமாகி அமலாகி நடைமுறை இருந்து கொண்டு இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபிக்ஹ் சார்ந்த இந்த மதம் வந்து உலகத்தில் கபூலாகினதில் வந்து நிறைய மதங்கள் வந்தாலும் இந்த 4 மதங்கள் தான் உலகத்தில் கபூலாகி பொதுப்படையாகவே எல்லாராலையும் அமல் செய்யப்பட்டு கொண்டு உலகத்தில் இஸ்லாம் பாதுகாக்கப்படுறதுக்கு முஸ்லீம் என்று சொல்வதற்கு இருந்தாக்கள் இந்த 4 மதபிலும் அடிப்படையிலும் வந்து சென்றவர்கள் தான் என்ற விஷயத்தை நாங்கள் இதனூடாக விளங்கிக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.